சிஎஃப்எல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து இன்னைக்கு சர்வீஸ் விட போகிறதில்ல. என்னன்னா வந்து 5th சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம விட போகிறோம். 17,000 கிலோமீட்டரில் வந்து நம்ம விடணும். இப்போ வந்து 15,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. என்னென்ன மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளான். அதே மாதிரி நீங்களும் வந்து பைக் எடுத்து 1 இயர் ஆகி ஸோ 5th சர்வீஸ் 4th சர்வீஸில் என்னென்ன மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். போன சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கேபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஏர் ஃபில்ட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த டைம் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வந்து ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருவோம். ஜென்ரல் சர்வீஸ் விட்டு முடிச்சோன்னே பேக் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு பிரேக் ஷூ வந்து போயிருச்சு. அதுங்காட்டி பேக் பிரேக் ஷூ வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இப்போது இது முடிக்க நான் சேஞ்ச் பண்ணதில்லை. பேக்கில் ஒரு டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3rd சர்வீஸில் என்னமோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ வந்து 5th சர்வீஸில் வந்து பேக்கு நெக்ஸ்ட் ஷூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இது முடிக்க நம்ம சேஞ்ச் பண்ணதில்லை. பட் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம பேக்கு தானே அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுங்காட்டி இப்போதைக்கு ஃப்ரண்ட் வந்து நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செயின் ப்ராக்கெட்ஸ் வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா வந்து செயின் ப்ராக்கெட்ஸ் வந்து எப்படி ஒரு சொன்ன மாதிரி வந்து ஒரு 5th சர்வீஸ் முடிக்கும் தாங்குது. ஷோரூமில் கொடுத்தது. இப்போ நம்ம வெளியே வந்து மாற்றி போடும்போது எப்படி வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஆனால் என்ன மாற்றலாம், எந்த பிராண்ட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கல. பார்ப்போங்க. இன்னும் வந்து 1 மந்த் 2 மந்த் பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்ட. அதுங்காட்டி வந்து சரி பார்ப்போம் அந்த டைமில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஷூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ப்ராக்கெட்ஸ், இந்த 2 விஷயத்த வந்து நம்ம மாற்றுறோம். அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ். அதுக்கப்புறம் என்னடா வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோன்னா, அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து நார்மலாகவே வந்து மித்தபடி வேறு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வாங்க உங்களுக்கு பேக் கேமராவில் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஃபாக ஒரு கழுவுனேன். செயின் ப்ராக்கெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் லைட்டாக இங்கெல்லாம் உரையிற மாதிரி இருக்குது. பட் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் போல். உரையுதுங்க, நல்லாவே உரையுது. சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சர்வீஸ் பண்ணால் தெரியும். வாட்டர் வாஷ் ஃபுல்லாக விட்டோம்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். மித்தபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. டயர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் ஒன் சைடு நம்ம வந்து கரெக்டாக ஹேரெல்லாம் இல்லாதங்காட்டி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சைடு இழுக்கிற மாதிரி ஒரு ஐடியா ஃபீல் இருக்குது. அதுங்காட்டி வந்து டயரெல்லாம் இன்னும் வந்து ஒரு 3000 4000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பைக்கோட லுக்கே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் இல்லை 5th சர்வீஸில். ஆனால் இன்னும் ஒரு 2 மாதம் போகும்போது என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியும். மற்றபடி இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு பக்கம் போகும்போது வந்து லூஸாக இருந்துச்சு. உழாதுன்ட்டு ஒரு நம்பிக்கையில் வச்சுருந்தேன். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சு விழுந்துருச்சு. நல்ல வேளை அந்த ஃபோனுக்கு ஒன்றுமே ஆகலை. நல்லா அந்த ஹோல்டரோடு போய் விழுந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ நல்ல வேலை எதுவும் ஆகலை. நல்லபடியாக அந்த போல் எது ஆனாலுமே நான் அதை ரெடி பண்ணுற அளவுக்கு ஐடியாவில் இல்லை. ஏன்னா வந்து அது போனால் போட்டு வேறு ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரு இது என்னென்னா 5th சர்வீஸ்லேயே இல்லை, இப்போவே நான் போய் காட்டினாலும் காட்டுறேன். ஆல்ரெடி இது பிளிங்க் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆச்சு. பிளிங்க் ஆகி வந்து ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர் ஓட்டும். இப்போது இந்த மாதிரி ட்ரிப் 1 ட்ரிப் 2 ட்ரிப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா எஃப்னு போட்டு எவ்வளோ பிளிங்கான்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் வந்து அங்கே பண்ணும். அந்த இதுவே காணுங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா வந்து ஒரு 300 400 பெட்ரோல் அடிக்கும்போது ஒர்க் ஆகுதா, இல்லை இந்த ஃபீடோ மீட்டருக்கு இது ஒர்க் ஆகுதா, இல்லை இதில் ஏதோ ப்ராப்ளம் கொடுத்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். பார்ப்போங்க என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி எம்டி யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து 5th சர்வீஸில் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜென்ரல் சர்வீஸ்க்கு நார்மலாகவே வந்து ஒரு 2000 ஆகும். மற்றபடி நம்ம செயின் ப்ராக்கெட்ஸ் பிரேக் ஷூ அப்படி இப்படின்னு மாற்றும்போது 7K வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செயின் ப்ராக்கெட்ஸே வந்து 3K பக்கம் வந்துடும். பிரேக் ஷூ வந்து ஒன்று மாற்றணும்னா அது ஒரு 1000 rupees வந்துடும் எப்படி பார்த்தாலும். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6K to 7K பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறங்காட்டி ஜென்ரல் சர்வீஸ்னால் மட்டும் வந்து ஒரு 2000 2500 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? ஸோ
5th சர்வீஸ் 4th சர்வீஸ் ஏதோ ஒன்று ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க, ஒரு விஷயம் போயிருக்கும். அதை ஆல்ட்ரு பண்ணும்போது வந்து உங்களுக்கு வேற ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்து ஃபிட் பண்ணும்போதோ அதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது முடிக்க யார் யார் 5th சர்வீஸ் விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் தான் இப்போ தான் வந்து 5th சர்வீஸே விட போகிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா 5th சர்வீஸ் ஷோரூமில் விடலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ஷோரூமில் விடலாமா, வெளியே கொடுத்தோம்னா டைம் ஆக்கிடுவாங்க, எப்படி 2 நாள் 3 நாள் பக்கம் ஆக்கிடுவாங்க. ஷோரூமில் கொடுத்தோம்னா மார்னிங் கொடுத்தோம்னா ஈவினிங் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர்லேயே வந்து சிங்காநல்லூர்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே வந்து ஒரு எமகா ஷோரூம் இருக்குது. அந்த எமகா ஷோரூமில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம சர்வீஸ் காலையில் கொண்டு போய் விட போகிறோம்னா ஒரு கிளைண்ட் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவ்வளோ பில் ஆகும், இவ்வளோ ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அங்கே விடலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கா, இல்லை நம்ம எப்போ போல் விடுற இடத்துலையே விடலாமா, என்ன இது இல்லைன்னா வெளியே விடலாமா, வெளியே மெக்கானிக் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேது. உங்களோட ஐடியா என்ன ஏதுங்க அதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எவ்வளோ காஸ்ட் ஆக போகுதுன்னு தெரில. பைக் வாங்குறத விட மெயின்டைன் பண்ணுறதா வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.